ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காஸ்டிங்கில் சாப்டர் நம்பர் 15 பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். ஃபஸ்ட்டு வந்து பட்ஜெட்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். பட்ஜெட்னா ரியல் லைஃப்பில் என்ன சொல்லுவோன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கிங்களேன். ஒரு ஹவுஸ் சின்ன வயசுலேருந்து உள்ள அதே மாதிரி ஒரு ஹவுஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் கட்டணும்னா ஃபஸ்ட்டு நம்ம கான்ட்ராக்டர்கிட்ட போய் நான் ஒரு வீடு கட்டணும், அதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும், அதாவது அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு நம்ம இந்த வீடு கட்டுறதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் சொல்லுவோம். எக்ஸாம்பிள், நான் வந்து இதில் கட்ட போகிறேன், செங்கலா இல்லை ஆலா பிளாக்கா இல்லை வேறு என்னதான் அந்த மாதிரி சொல்லணும். அதுக்கப்புறம் பில்லர் வச்சு கட்டுறதா பில்லர் வைக்காமையா, பேஸ்மெண்ட் லெவல் எவ்வளோ வரைக்கும் இருக்கும், 1 ஃப்ளோரா 2 ஃப்ளோரா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுட்டு எவ்வளோ வருஷத்துக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். ஏன்னா எவ்வளோ வருஷத்துக்குள்ள முடிக்கிறதா தான் அந்த ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அதனுடைய ரேட் வந்து எவ்வளோ ஃப்ளக்சுவேட் ஆகும் அப்படிங்கிறத வந்து கான்ட்ராக்டர் வந்து ஒரு கெஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்டாக கொடுப்பாரு. அது ஒரு பட்ஜெட்டாக நம்மளுக்கு கொடுப்பாரு. ஸோ நம்மக்கிட்ட அவருக்கு தேவையான டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு எவ்வளோ நாளுக்குள்ளே கட்டுவோம், எவ்வளோ ருபீஸ் ஆகும், எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்டிமேஷனை தான் பட்ஜெட்டுன்னு சொல்லுவோம். எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு ஒரு கொட்டேஷனாக கொடுப்பாரு. அந்த கொட்டேஷனுக்கு பேர் தான் பட்ஜெட்ஸ். அதே இப்போ வந்து நம்ம காஸ்டிங்கில் எதை பட்ஜெட்டுன்னு சொல்லுவோன்னா, இப்போ மேனுஃபேக்சரிங் தானே பார்த்துட்ருக்கோம். மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும். நான் ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணோன்னா அதுக்கு நான் நிறைய பட்ஜெட் போடுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பட்ஜெட் போடுவேன்னா சேல்ஸ் பட்ஜெட் போடுவேன். ஃபஸ்ட் என்னதான் இருக்குன்னா சேல்ஸ் பட்ஜெட்டாக இருக்கும். அப்போ தான் எத்தனை குவான்டிட்டி சேல்ஸ் ஆக போகுது அதை பொறுத்து நான் ப்ரொடக்ஷன் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் பண்ணுவேன். எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும், ஏன்னா க்ளோசிங் ஸ்டாக் கொஞ்சம் வச்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஓப்பனிங் ஸ்டாக் கொஞ்சம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். செகண்ட் வந்து ப்ரொடக்ஷன். தேர்டு வந்து என்னவாக இருக்குன்னா, நான் ப்ரொடக்ஷன் பண்ணோன்னா எனக்கு ரா மெட்டீரியல்ஸ் வேணும். ஸோ எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறது, ஃபஸ்ட்டு ரா மெட்டீரியல்ஸ் எவ்வளோ தேவைப்படுங்கிறத ஒன்று பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் அது ஒரு பட்ஜெட்டாக போடணும். இந்த மாதிரி நிறைய பட்ஜெட்ஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு பட்ஜெட்டையும் தனித்தனியாக பார்ப்போம். இதுதான் காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட். இது டெஃபினேஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்சியல் அண்டர் எ குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஃபினான்சியல்னா மானிட்டரி ரிலேட்டடாக இருக்கும். குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இந்த நம்பர் வைஸ் 1 lakh 2 lakh அந்த மாதிரி நம்பர்ஸில் இருக்குல்ல, அதான் குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ப்ரிப்பேர்டு அண்ட் அப்ரூவ்டு ப்ரியர் டு த டிஃபைன்டு பீரியட் ஆஃப் டைம் ஆஃப் த பாலிசி டு பி பர்சூட் டியூரிங் த பீரியட் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்டெனிங் ஏ கிவன் அப்ஜெக்டிவ். நம்மளுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். எக்ஸாம்பிள், நம்ம இதை எவ்வளோ சேல்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குல்ல, அதுக்காக குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் முன்னாடியே ஒரு பட்ஜெட்டாட்ட போட்டு இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, இவ்வளோ சேல்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணி அதுக்கு முன்னாலே அப்ரூவல் பண்ணுறது. இவ்வளோ சேல்ஸ் ஆக போகுது, இதுக்கு வேண்டி இவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணலாமா, இவ்வளோ சேல்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த சேல்ஸ் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன் பண்ணி முன்னாலே அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்குறது. அந்த பட்ஜெட்டுக்கு முன்னாலே அப்ரூவல் வாங்குறது, இந்த சேல்ஸுக்கு இவ்வளோலாம் செலவாகும் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பட்ஜெட்டரி கண்ட்ரோல்னால், நம்ம இப்போ ஒரு பட்ஜெட் பண்ணோம்ல, அதுக்கும் ஆக்சுவலுக்கும் ஏதாவது வேரியேஷன்ஸ் வருதா, ஏதாவது டிஃப்ரென்ஸ் வருதான்னு மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஏதாவது டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னா அந்த டிஃப்ரென்ஸை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்போம். அதை தான் பட்ஜெட்டரி கண்ட்ரோல். அந்த ஆக்ஷன்ஸ் மூலமா அந்த வேரியேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண பார்ப்போம். அதுதான் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவோம். இதுலேருந்து எது ரிலேட்டடாக சம்ஸ் இருக்குன்னா, பட்ஜெட்டரி ரேஷியோஸ்னு ஒன்று இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் எப்படி பட்ஜெட் போடுறது அப்படிங்கிறது தான் மோஸ்ட்லி இந்த சாப்டரில் பார்ப்போம். ஃபஸ்ட் வந்து எவ்வளோ டைப் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். அது வந்து டேபிளராட்ட கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து 4 கேட்டகிரியாக பிரிக்கிறாங்க பட்ஜெட்ஸை. ஃபஸ்ட் வந்து கெப்பாசிட்டி வைஸ், நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வைஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர் பட்ஜெட், அதுக்கப்புறம் பீரியட் வைஸ். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி பட்ஜெட்னா, கெப்பாசிட்டி வைஸ் எப்படி பட்ஜெட்டை பிரிக்கலாம்னா, ஃபிக்ஸ்டு பட்ஜெட், ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட். ஃபிக்ஸ்டு பட்ஜெட்னா யூனிட்ஸ் வேரியாக 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, 2000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி, நம்ம போட்ட பட்ஜெட் வந்து சேமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 1 lakh ஆகுதுன்னா, 2000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் எனக்கு 1 lakh தான் ஆகும். அதுதான் ஃபிக்ஸ்டு பட்ஜெட். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னா அந்த யூனிட்ஸ் வேரியாக அவுட்புட் யூனிட்ஸ் அதெல்லாம் வேரியாக ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் அந்த அமௌண்ட்டும் வேரி ஆகும். இப்போ 1000 யூனிட்ஸுக்கு வந்து 1 lakh ஆச்சுன்னா
2000 யூனிட்ஸ்க்கு வந்து ஒரு 1,80,000 அந்த மாதிரி வேரி ஆகும். ஏன்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்லேயும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் சேஞ்சாக தான் இருக்கும், ஆனால் வேரியபிள் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும் யூனிட்ஸ் சேஞ்ச் ஆக. நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வைஸ்னு எடுத்துட்டால் எப்படி பிரிக்கலாம்னா சேல்ஸ் பட்ஜெட் எவ்வளோ சேல்ஸ் ஆக போகுது, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும், பிளான்ட் யூட்டிலைசேஷன்ஸ் நான் பிளான்ட்டை எப்படி யூட்டிலைஸ் பண்ண போகிறேன், பிளான் மீன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிற மெஷினரிஸ் அதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. டைரக்ட் மெட்டீரியல் யூசேஜ் இது வந்து அதுக்கு டைரக்ட் மெட்டீரியல் வேணும்ல, அதாவது ரா மெட்டீரியல்ஸ் அதை எப்படி யூஸ் பண்ண போகிறேன், அதுக்கப்புறம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் டைரக்ட் மெட்டீரியலை, லேபர் எவ்வளோ தேவைப்படுது, அப்புறம் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ ஆகும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், அதுக்கப்புறம் எண்டிங் இன்வென்டரினா க்ளோசிங் ஸ்டாக், எண்டிங் இன்வென்டரிங்கிறது க்ளோசிங் ஸ்டாக். அது வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ரா மெட்டீரியல் இருக்கும், ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இருக்கும், ஃபினிஷ்டு குட்ஸ் இருக்கும், எல்லாத்துக்குமே சேர்த்துன பட்ஜெட் தான் எண்டிங் இன்வென்டரி பட்ஜெட். அப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு காஸ்ட் ஷீட்டில் பார்த்துருக்கோம்ல, அங்கே வரக்கூடிய காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு அதுக்கு தனியாக ஒரு பட்ஜெட். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சேல் பண்ணுறதுக்கோ அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறதே ஒரு பட்ஜெட்டாக போடுவோம். அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்காக எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது வந்து அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் ஒரு பட்ஜெட்டாக போடுவோம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் தான் நியூவாக என்னது ஆராய்ச்சி பண்ணிகிட்ருப்போம், அதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிறது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னால் லாங் டேம் விஷனில் வந்து நம்ம என்னது இன்வெஸ்ட் பண்ணுவோம், என்னது எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுவோம், அதுக்கானது தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட். கேஷ் பட்ஜெட்னால் எவ்வளோ கேஷ் இருக்கணும் நம்மக்கிட்ட, எவ்வளோ கேஷ் வந்து எக்ஸ்பென்சஸுக்கு யூஸ் பண்ணலாம், எவ்வளோ இன்கம் வரும், அது ரிலேட்டடாக போடுறது எல்லாமே கேஷ் பட்ஜெட். நெக்ஸ்ட்டு வந்து மாஸ்டர் பட்ஜெட். மாஸ்டர் பட்ஜெட்டுங்கிறது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பட்ஜெட்டாக போடுவோம். அதுலேருந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பேலன்ஸ் ஷீட் இது எல்லாமே வர மாதிரி இருக்கும் மாஸ்டர் பட்ஜெட்டில். நெக்ஸ்ட் வந்து பீரியட் வைஸ் பட்ஜெட். பீரியட் வைஸ்னால் பீரியட்னாலே தெரியுது, லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம். நெக்ஸ்ட் வந்து கரண்ட் பட்ஜெட். கரண்ட் பட்ஜெட்னால் இப்போ உடனே போடுறது. லாங் டேர்ம்னா ஒரு 3 இயர்ஸுக்கு மேலே இருக்கும், ஷார்ட் டேர்ம்னா 1 to 3 இயர்ஸ் கிட்ட இருக்கும். ஃபஸ்ட்டு எடுக்கணுன்ற நம்மளுக்கு எது ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்குன்னா ஃபஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு பட்ஜெட்டாக கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ இலிஸ்ட்ரேஷன் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். எல்லா இலிஸ்ட்ரேஷனும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இந்த இலிஸ்ட்ரேஷன் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நிறைய கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்ட்ரி இலிஸ்ட்ரேஷன் 1, a factory which expects to operate 7,000 hours, that is 70% of the level of the activity, furnishes detail of the expenses as under. இப்போ ஃபேக்ட்ரி எவ்வளோ ஹார்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு 7,000 ஹார்ஸ். அது வந்து எவ்வளோனா 70%. 7,000 வந்து 70%னா அப்போ 100% ஆப்ரேட் பண்ணாங்கன்னா 10,000 அது வந்து ஃபுல் கெப்பாசிட்டியாக இருக்கும். 10,000 யூனிட்ஸ் வந்து ஃபுல் கெப்பாசிட்டியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ப்ரிப்பேர் ஏ ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் 80%, 90% அண்ட் 100%. வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துட்டாங்க 1,260. வேரியபிள் எக்ஸ்பென்சஸ்னால் யூனிட்ஸ் வேரி ஆக வேரியபிள் எக்ஸ்பென்சஸும் வேரி ஆகும். செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் 1,200. 1,200 இது செமி வேரியபிள்னால் பாதி ஃபிக்ஸ்டாக இருக்கும், பாதி வந்து வேரியபிளாக இருக்கும். ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ்னால் இது வந்து சேஞ்ச் ஆகாது, யூனிட்ஸ் சேஞ்ச் ஆனாலும் ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. நெக்ஸ்ட் செமி வேரியபிள் எவ்வளோ ஃபிக்ஸ்டு எவ்வளோ வேரியபிள்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல. 2 இயர் கொடுத்தாங்கன்னா நம்ம கம்பேர் பண்ணலாம். அது கம்பேர் என்ன எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் சம்மில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இங்கே வந்து செமி வேரியபிள் எப்படி ஃபைன் பண்ணுவோன்னா அவங்களே அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கோ அப் டு பை 10% between 85% and 95% activity and by 20% above 95% activity. இப்போ 1,200 இருக்குல்ல, இப்போ 85%லேருந்து 95% வரைக்கும் இப்போ வந்து 70% தான் இருக்குது. அது வந்து 85%க்கு மேலே போச்சுன்னா 10% வந்து இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும்னா 95% வரைக்கும். அதே 95% தாண்டி போயிடுச்சுன்னா 20% வந்து இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுல? இப்போ வந்து சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பட்ஜெட்டட் கார்ஸ் வந்து தனித்தனியாக போகிறோம். ஃபஸ்ட் அவங்க கொடுத்தது 70%. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க சொன்னது 80%, 90%, 100%. 70% வந்து 7,000னா 80% வந்து 8,000 இருக்கும், 90% 9,000 இருக்கும், 100% வந்து 10,000 இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் கொடுத்துருக்காங்க. 70%ல் கொடுத்துருந்தாங்களா 1,260.
1260 நீங்கள் போட்டோம். நெக்ஸ்ட்டுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 1260 வந்து 7000 யூனிட்ஸுக்குனா 8000 யூனிட்ஸுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா 1260 வந்து 70%னா 80%க்கு எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். நான் பர்சன்டேஜில் எடுத்துட்டோன்னா அவ்வளோ ஓகே, இந்த நம்பர்ஸில் எடுத்துட்டாலும் ஓகே. இப்போ பர்சன்டேஜ்னால் இப்போ இது எதுவோ அதால் டிவைட் பண்ணணும். 1260 டிவைடட் பை 70% இன்ட்டு 80%ன்னு போட்டிங்கன்னா 1440 கிடைக்கும். அதே இன்ட்டு போடாமல் 90%ன்னு போட்டிங்கன்னா 1620, 100%ன்னு போட்டிங்கன்னா 1800. இப்போ இதுக்கு என்ன ஈஸியாக கால்குலேட் ட்ரிக்ஸ்னால் 1260 divided by 70% இன்டூன்னு போட்டு 80%ன்னு ஃபஸ்ட்டு போடணும். நெக்ஸ்ட் வந்து எதுவுமே பண்ணக்கூடாது. இந்த ஆன்சர் எடுத்து எழுதணும். 1440 வரும். அந்த ஆன்சர் அப்படியே எடுத்து எழுதிட்டு 90%ன்னு போடணும். 1620 வரும். அந்த 1620 அப்படியே 90%ல் எழுதிட்டு 100% அப்படின்னு போடணும். இங்கே இன்டூ எதுவுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் இன்டூ போடணும். நெக்ஸ்ட் டைம்லாம் இன்டூ போடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து செமி வேரியபிள் எக்ஸ்பென்சஸ். செமி வேரியபிளாக 1200, 80%லேயே 1200 தான் இருக்கும். ஏன்னா 85லேருந்து 95 வரைக்கும் போனால் தான் 10% இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 85 தாண்டி போயிடுச்சு, 95க்குள்ளே தான் இருக்குது. அவள் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். 1200 + 10% 1320. அதே 100% 95%க்கு மேலே போயிடுச்சு. அப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கும்? 20%. ஸோ 1200 + 20%. கால்குலேட்டர் அப்படி போட்டிங்கனாலே 1440 வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு எக்ஸ்பென்சஸ் எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். 1800, 1800, 1800. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா டோட்டல் எக்ஸ்பென்சஸ் கிடச்சிருச்சு. அப்போ வந்து டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பர் ஹார்ஸ், அதாவது பட்ஜெட்டட் ஹார்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது. அதை எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா 4260 7000 ஹார்ஸ்க்குன்னா 1 ஹார்க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 4260 டிவைடட் பை 7000 இன்ட்டு 1 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 0.61. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணுறோம். இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். குவான்டிட்டி அதிகமாக, அதாவது யூனிட்ஸ் அதிகமாக காஸ்ட் பர் யூனிட், அதாவது காஸ்ட் பர் ஹார் அது வந்து கம்மியாகுது. இதிலேருந்து கன்க்ளூஷனாக ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது படிக்க நீங்கள் எப்படி இன்டர்ப்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து 70%ல் வந்து 0.61 பர் ஹார் தான் இருக்குது. ஓகே, அதே இஃப் எ பர்டிகுலர் மந்த் த ஃபேக்ட்ரி ஒர்க்ஸ் 8000 ஹார்ஸ், இட் வில் பி இன்கரெக்ட் டு எஸ்டிமேட் த அலவன்சஸ் எஸ் 4880. எப்படின்னா இப்போ வந்து 8000 ஹார்ஸ் ஒர்க் ஆகுதுன்னா நம்ம 1 ஹாருக்கு 0.61 வருதுல்ல. அப்போ வந்து 8000 ஹார்ஸுக்கு 8000 × 0.61 அப்படின்னு போட்டு நம்ம எஸ்டிமேட் பண்ணிடக்கூடாது. அது தப்பு. அப்படி போட்டு எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4880 வரும். அப்போ வந்து கரெக்ட் அலவன்சஸ் வந்து இப்போ வந்து 4440 தான் கரெக்டு. நம்ம மேலே கண்டுபிடிச்சோம்னா அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு கண்டுபிடிக்கிறது தான் கரெக்டு. அதே சப்போஸ் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் சும்மா இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இப்போ ஆக்சுவலாக எக்ஸ்பென்சஸ் வந்து 4500 ஆயிருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இது எதுவுமே நீங்கள் போட்டு பார்க்கல. ஆக்சுவலாக வந்து 4260 வந்து 7000 யூனிட்ஸுக்கு வந்து பட்ஜெட்டுன்னு வச்சுருந்தீங்க. இப்போ 8000 லெவலில் வந்து 4500 ஆயிருக்கு. நீங்கள் வந்து அதை நல்லதுன்னு சொல்லுவீங்களா கெட்டதுன்னு சொல்லுவீங்களா? அதான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குமா இல்லை நல்லா பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லுவீங்களா? 4500னா நம்ம அவன் 0.61 கம்பேர் பண்ணோம்னா 4880 வருதுல்ல. அதை கம்பேர் பண்ணும்போது சும்மா நார்மலாக போட்டோம்னா அதை கம்பேர் பண்ணோன்னா 4500 பரவலையேன்னு தரும். ஆனால் கரெக்டாக பட்ஜெட் போட்டால் தான் அந்த 4500 வந்து கரெக்ட் இல்லை, நீங்கள் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. எவ்வளோனா 4440 தான் இருக்கணும். நீங்கள் 4500னா ஒரு 60 ரூபீஸ் வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இதுக்கு வேண்டி தான் பட்ஜெட் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதான் கன்க்ளூஷனாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து illustration 2. A department of company X attains sale of 6 lakh at 80% of its normal capacity and its expenses are given below. ஓகே, சேல் எவ்வளோனா 6 lakh இருக்குது. அது எவ்வளோனா 80%. 80% ஆஃப் த நார்மல் கெப்பாசிட்டி. அப்போ வந்து நார்மல் கெப்பாசிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்களா? இல்லை, எதுவும் கொடுக்கல. எக்ஸ்பென்சஸ் மட்டும் 80%ல் எவ்வளோ ஆகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க.
இங்கே எக்ஸ்பென்சஸில் சேல் ஆஃப் 6 lakh ஆகுது. 80% 6 lakh ஆகுதுன்னா 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 6 lakh டிவைடட் பை 80% இன்டூ 100%. நம்மளை என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் எ ஃப்ளெக்சிபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் பட்ஜெட் ஆப்ரேட்டிங் அட் 90%, 100%, 110% ஆஃப் நார்மல் கெப்பாசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் சேலரிஸ் 90,000, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 2% ஆஃப் சேல்ஸ், depreciation 7,500, rates and taxes 8,750. அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேல்ஸை பொறுத்து டிட்டர்மைன் ஆகுது. நம்ம அப்போ வந்து ஒவ்வொரு லெவலுக்கு சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா இந்த 80% கொடுத்துருக்காங்களா 6 lakh டிவைடட் பை 80% போட்டால் இன்டூ 100% போட்டால் 100% கிடச்சிரும். அது வந்து இன்டூ நம்மளுக்கு என்னென்ன பர்சன்டேஜ் வேணுமோ இன்டூ 90%, இன்டூ 100%, இன்டூ 110% போட்டால் ஒவ்வொரு லெவலும் எவ்வளோ சேல்ஸ்னு கிடைக்கும். ஃபஸ்ட் வந்து நம்ம சேல்ஸை ஃபைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ்னு இருக்குல்ல, அந்த சேல்ஸ் கூட இங்கே எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு இன்டூ பண்ணி போட்டால் இதனோட காஸ்ட்டில் கிடச்சிரும். இங்கே வந்து நம்பராக கொடுத்துருக்கிறது என்னவாக இருக்குன்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்கும். அதே தான் இப்போ வந்து அந்த சேல்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கம்பெனி எக்ஸ். ஃபஸ்ட் வந்து சேல்ஸ் கண்டுபிடிச்சிடும். இது நம்மளுக்கு பட்ஜெட்டுக்கு இதை ஆட் பண்ணிடக்கூடாது. இது வந்து சும்மா சேல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எதுக்குன்னா இந்த சேல்ஸ் எதுக்கு கண்டுபிடிக்கிறோன்னா மற்றதெல்லாம் அந்த சேல்ஸை வச்சு தானே கண்டுபிடிக்க முடியும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், சேலரிஸ் அதெல்லாம் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் சேல்ஸ்னு இருக்குது. ஸோ அதுக்கு வேண்டி இதை கண்டுபிடிக்கிறோம். அந்த டோட்டல் பட்ஜெட்டில் வந்து இதை ஆட் பண்ணிட்டால் தப்பாக போயிடும். ஃபஸ்ட் வந்து நம்மளை என்னென்னா 90%, 100%, 110% வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுகிறோம். இவங்க கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் இருக்கிறதெல்லாம் நம்ம நம்பராக மாற்ற போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியான சம். ஃபஸ்ட் வந்து ஆஃபீஸ் சேலரிஸ் அது வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருந்தாங்களா, ஸோ ஃபிக்ஸ்டு 90,000 எல்லாத்துக்கும். அப்புறம் வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் 2% ஆஃப் த சேல். அது வந்து 6 lakhனா 6 lakh இன்ட்டு 2% 12,000. 6,75,000னா 6,75,000 into 2% 13,500. அவன் 7,50,000 into 2% 15,000. 8,25,000 into 2% 16,500. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப்ரிசியேஷன், ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ், ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் அது கொடுத்துருந்தாங்களா, அது என்னென்னா ஃபிக்ஸ்டாக கொடுத்துருந்தாங்க அமௌண்ட்டாக. ஸோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். 7,500, 8,750 இதே தான் எல்லாத்துக்கும் வரும். இது டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து செல்லிங் காஸ்ட். சேலரிஸ் எவ்வளோனா 8% of sales, traveling expenses 2% of the sales, sales office expenses 1% of the sales, general expenses 1% of the sales. இப்போ வந்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்க்கு ஒன்று கண்டுபிடிச்சோம்ல, அதவே எடுத்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்க்கும் அதே அமௌண்ட் எடுத்து போட்டுடலாம் டைம் சேவ் பண்ணுறதுக்கு வேண்டி. நெக்ஸ்ட் வந்து சேல்ஸ் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்க்கு வேண்டி கண்டுபிடிச்சோன்னா அதவே எடுத்து ஜென்ரல் எக்ஸ்பென்சஸுக்கு போட்டுடலாம். இங்கே வந்து 1% இருந்தால் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இருக்க வேணாம். மேலே சேல்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து 2 சைபர் கட் பண்ணிடுங்க. 6 lakh இருந்தால் இங்கே 6,000 வரும். அதவே 2க்கு போடுறீங்க. அதேமாதிரி 2 சைபரை கட் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக போடணும். இதை மட்டும் கால்குலேட்டரில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். 6 lakh into 8%, 6,75,000 into 8%, 7,50,000 into 8%, அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கு போடுற மாதிரி இருக்கும். 8,25,000 into 8% போட்டிங்கன்னா இந்த வேல்யூலாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் 2% வந்து மேலே இருக்கிறது அப்படியே. இங்கே வந்து 2% ஆஃப் சேல்ஸில் 12,000, 13,500, 15,000, 16,500 இந்த மாதிரி சேமாக இருக்கும் போது அப்படியே போட்டுக்குங்க. இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் இது எல்லாத்தையும் இங்கே செல்லிங் காஸ்ட்னு இருக்குல்ல, இதை ஃபுல்லாக டோட்டல் பண்ணால் டோட்டல் செல்லிங் காஸ்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட். அது எவ்வளோனா வேஜஸ். இது வந்து ஃபிக்ஸ்டு 15,000 தான் எல்லாத்துக்கும் வரும். ரெண்ட் வந்து 1% ஆஃப் சேல்ஸ் முன்னாலேயே கண்டுபிடிச்சோம். இல்லைனா 2 சைபர் தூக்கிட்டு அது அப்படியே எல்லாத்துக்கும் போட்டுருணும். நெக்ஸ்ட் வந்து அதர் எக்ஸ்பென்சஸ் 4% ஆஃப் த சேல்ஸ். இது உங்களுக்கு வந்து கால்குலேஷன் சீக்கிரம் வரும்னா, மைண்ட் கால்குலேஷனாக உங்களுக்கு வரும்னா இந்த 2% கண்டுபிடிச்சோம்ல, இன்ட்டு 2னு போட்டு கரெக்டானு போட்டுடலாம். 12,000 into 2 வந்து 24,000 வரும். 13னா 17,000 வரும். 13,500னா 17,000. 15,000னா 30,000 into 2 தானே, அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கிளரிக்கல் மிஸ்டேக்ஸ் எதுவும் பண்ண மாட்டிங்கன்னா சீக்கிரம் நீங்கள் அப்படியே போட்டுடலாம். இல்லைன்னா கால்குலேட்டர் எடுத்து மேலே இருக்கிற சேல்ஸ் இன்ட்டு 4%னு ஒவ்வொன்றுக்கும் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் கிடைக்கும். இது வந்து டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் கிடைக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் ஆட் பண்ணால் இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் கிடைக்கும். லாஸ்ட்டாக வந்து டோட்டல் காஸ்ட் எப்படி ஃபைன் பண்ணுவோன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், செல்லிங் காஸ்ட், டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோன்னா டோட்டல் காஸ்ட் கிடைக்கும்.
இது சிம்பிள் தான். இதில் வந்து செமி வேரியபிள் காஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே அசம்ஷன் எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இல்லாதப்போ நீங்கள் அசியூம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ் கொடுக்கணும். It has been assumed that the office salaries, depreciation, state and taxes and wages remain the same at 110% level of activity also. However, in practice, some of these costs may change in if present capacity is exceeded. இப்போ வந்து 100% தான் ப்ரெசன்ட் கெப்பாசிட்டி. இது என்ன சொல்கிறாங்கிறது புரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒரு ஃபேக்ட்ரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஓகேவா? இந்த ஃபேக்ட்ரியில் என்னென்னா இது 100%, இது வந்து மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும். இப்போ வந்து 100% எவ்வளோ எடுத்துக்கிட்டோன்னா எவ்வளோன்னு தெரியாது. நம்மளுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டின்லாம் கொடுக்கல, சேல்ஸ் லெவல் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 100%க்கு எவ்வளோ சேல்ஸ் லெவலில் இருக்குன்னா 7,50,000 சேல்ஸ் ஆகும். அந்த 100% வந்து ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 7,50,000. அதுவே இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு வரும்னா இதுதான் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி. எனக்கு வந்து இப்போ 8,25,000 வேணும்னா மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்போ வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட்டும் அதிகமாகும்ல. இங்கே வந்து அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்காதனால அதிகமாகலை அப்படிங்கிற அசம்ஷனில் எடுத்துட்டா. ஆனால் ப்ராக்டிக்கல் கேசஸில் வந்து இது வந்து சேஞ்சஸ் ஆகும். இது எல்லா காஸ்ட்டுமே சேஞ்சஸ் ஆகலைன்னா சில காஸ்ட் வந்து சேஞ்சஸ் ஆகும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், அந்த சம்பவம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து illustration 3 என்ன கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பிளான் மேனுஃபேக்சர்ஸ் நார்மலி ப்ரொடியூசஸ் 8,000 யூனிட்ஸ் ஆஃப் தேர் ப்ராடக்ட் இன் எ மந்த். ஆக்சுவலாக இவங்க வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா, அதுலேருந்து ஆக்சுவலாக நார்மலாக எவ்வளோ ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா 8,000 யூனிட்ஸ். In their machines up for the month of January they had planned to production of 10,000 யூனிட்ஸ். அதே ஜான்வரியில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணான்னு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அல்லது பிளான் பண்ணுறாங்கன்னா 10,000 யூனிட்ஸ். owing to a sudden cancellation of a contract in the middle of the January, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிடுச்சோமா. அது வந்து எந்த கான்ட்ராக்டாக இருக்கலாம்னா சப்ளையர் கான்ட்ராக்டாக கூட இருக்கலாம். இவ்வளோ சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்ளை பண்ணுறது வந்து கம்மி பண்ணிட்டாருன்னா நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, அந்த ரீசனாக கூட இருக்கலாம். இல்லைன்னா சேல்ஸ் வந்து இல்லாமல் இருக்கலாம். இப்போ வந்து நான் இவ்வளோ வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து நம்ம பையர் வந்து ஒரு கொட்டேஷன் கொடுத்துருக்காரு, அதுக்கப்புறம் அந்த கொட்டேஷன் கேன்சல் பண்ணிடுறாரு. அப்போ வந்து நம்ம தேவையில்லாமல் ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டோம்ல, அந்த ரீசனாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிருக்கு, அது வந்து என்ன பண்ணுதுன்னா அஃபெக்ட் பண்ணுது, ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் பண்ணுது. தே குட் ஒன்லி ப்ரொடியூசஸ் 6,000 யூனிட்ஸ் இன் ஜான்வரி. அதனால் 6,000 யூனிட்ஸ் மட்டும்தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா 8,000. இவங்க பிளான் பண்ணியிருந்த ஜான்வரிக்கு வந்து 10,000. ஆனால் இந்த கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆனதுனால ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணது வந்து 6,000. Indirect manufacturing costs are carefully planned and monitored in the machine shop, and the foreman of the shop is paid 10% of the savings as bonus when in any month the indirect manufacturing cost incurred is less than the budgeted provision. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபோர்மேன் ஆஃப் த ஷாப் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவருக்கு வந்து எவ்வளோ போனஸாக கொடுப்பாங்கன்னா இப்போ என்ன சேவிங்ஸ் பண்ணியிருந்தாருன்னா அதில் வந்து 10% ஆக்சுவல் சேவிங்ஸ். அப்போ வந்து நம்ம பட்ஜெட் பண்ணி அதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறாரு தான் கண்டுபிடிக்கணும். பர் யூனிட் வச்சு நம்ம எவ்வளோ சேவிங்ஸுங்கிறது வந்து கால்குலேட் பண்ண முடியாது. அது போக என்ன சொல்லியிருக்காங்கன்னா the foreman has put in a claim that he could be paid a bonus of 88.5 rupees வந்து எனக்கு போனஸாக வேணும் அப்படின்னு வந்து ஃபோர்மேன் கிளைம் பண்ணுறாரு ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரி 20. The works managers wonders how anyone can claim a bonus when the company has lost a seizable contract. கான்ட்ராக்ட் போனதுக்கப்புறமும் எப்படி இவங்கெல்லாம் போனஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத வச்சு அவர் ஷாக் ஆக்குறாரு. ஒண்டர்ஸ், ஆச்சரியப்படுறது. இதெல்லாம் சும்மா எக்ஸ்ட்ரா இந்த கொஸ்டின் பில்டப் கொடுக்கறதுக்கு வேண்டி கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ். நம்மளுக்கு இப்போ என்ன மேஜராக தேவைன்னா அவர் வந்து ஒர்க் மேனேஜர் வந்து அந்த ஷாக் ஆகுறாருல, அது வந்து கரெக்டாக. அந்த ஃபோர்மேன் வந்து போனஸ் கேட்குறாருல, அது வந்து கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா. அதுக்கப்புறம் சஸ்டைனபிள் யுவர் ஆன்சர் வித் த ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்னால் நம்ம அந்த டேபிளர் போட்டு அந்த பட்ஜெட் கண்டுபிடிச்சி இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஃபஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் ஃபார் யா நார்மல் மந்த். அப்போ வந்து நார்மல் மந்த்னால் இது வந்து 8,000 யூனிட்ஸ்க்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிளான்டு ஃபார் ஜான்வரி. எவ்வளோ யூனிட்ஸ் பிளான் பண்ணாங்க? 10,000 யூனிட்ஸ். இது வந்து பிளான்டு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவல் இன் காஸ்ட் ஜனவரி. இது வந்து ஆக்சுவல் காஸ்ட், இதை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஏன்னா ஆக்சுவல் காஸ்ட்டாக
ஆக்சுவல் வந்து 6000 யூனிட்ஸுக்கு. அப்போ வந்து இதிலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணி 6000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ பட்ஜெட்னு கண்டுபிடிக்கணும். அந்த 6000 யூனிட்ஸ்க்கு நம்ம ஒரு பட்ஜெட் கண்டுபிடிக்கணும். அதை வந்து இந்த ஆக்சுவல் கூட கம்பேர் பண்ணணும். இந்த ஆக்சுவல் வந்து கம்மியாக இருந்தால் ஃபோர்மேனுக்கு எவ்வளோ போனஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது கால்குலேட் பண்ணணும். அதுவே அது லாஸ்ட்டில் போயிருந்துச்சுன்னா ஃபோர்மேனுக்கு போனஸே கிடையாது. அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே 8000 10,000 இருக்கா. இது மூணுலேயுமே சேம். இது மூணுலாம் பார்க்க தேவையில்லை. இது ரெண்டுலேயும் சேமாக இருந்துச்சுன்னா வச்சுக்கங்களேன், அது வந்து ஃபிக்ஸ்டு. இப்போ வந்து 1000 ஃபிக்ஸ்டு. அதே சேம் ப்ரொபோர்ஷனில் வந்து வேரி ஆச்சுன்னா அது வந்து வேரியபிள் காஸ்ட். அதே சேம் ப்ரொபோர்ஷனில் வேரி ஆகலைன்னா அது வந்து செமி வேரியபிள் காஸ்ட். செமி வேரியபிள் காஸ்ட்னால் பாதி ஃபிக்ஸ்டாக இருக்கும், பாதி வந்து வேரியபிளாக இருக்கும். இன்சூரன்ஸ் வந்து சேமாக இருக்கா, இங்கே வந்து ஃபிக்ஸ்டுன்னு எழுதிக்கலாம். இது வந்து ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் லேபர் 720 இருக்குது. அப்போ வந்து இந்த டேபிளில் கேன்சல் ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ வந்து செமி வேரியபிளாக இருக்கும். ஏன்னா 720 ஃபார் 8000. இப்போ அப்படியே 8000 எடுத்துக்கணும். நம்ம சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி டிவைடட் பை 8ன்னு போட்டோம்னா 90 வருது. அப்போ வந்து 1000 யூனிட்ஸுக்கு வந்து 90. ஸோ இது என்ன வேரியபிள் காஸ்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ்டு, நெக்ஸ்ட் வந்து வேரியபிள், நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியல். இது வந்து 800, இது வந்து 1000 இருக்கா. ஓகே, அப்போ வந்து இது வேரியபிள். ஏன்னா 8000 யூனிட்ஸில் வந்து 800 இருக்குன்னா 10,000 யூனிட்ஸில் வந்து 1000 தான் இருக்கணும். ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் இது வந்து 600 650. இங்கே வந்து லாஜிக்கே இல்லை. ஸோ இது வந்து செமி வேரியபிளாக இருக்கும். பவர் 800 875. 8000ல் 800 இருக்குன்னா 1000ல் வந்து எவ்வளோ இருக்குன்னா 10,000ல் வந்து 1000 இருக்கணும். ஸோ இது வந்து செமி வேரியபிள். அப்படி இருந்தால் தான் அது வேரியபிள். சேமாகவும் இல்லை, அதனால் ஃபிக்ஸ்டும் இல்லை. அதனால் ரெண்டும் இல்லாதப்போ வேரியபிளும் இல்லை ஃபிக்ஸ்டு இல்லைன்னா அது வந்து செமி வேரியபிளாக இருக்கும். டூல்ஸ் கன்சியூம்டு 320 400. இது ஓகே. 800ல் வந்து 320னா 8000ல் வந்து 320னா 10,000ல் வந்து 400. ஸோ இது வந்து வேரியபிள். நெக்ஸ்ட் வந்து 150 150. இது வந்து ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் வந்து டிப்ரிசியேஷன் 800 800. இதுவும் ஃபிக்ஸ்டு. நம்ம செமி வேரியபிள் எப்படி கண்டுபிடிக்காங்க அப்படின்னா, செமி வேரியபிள்னால் பாதி ஃபிக்ஸ்டு பாதி வேரியபிள் இருக்குமா. நம்ம வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பண்ணணும், எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சா அந்த வேரியபிள் காஸ்ட்டை வந்து ஈஸியாக நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து எது எடுத்துக்கலாம், 600 615 இருக்கா. எவ்வளோ வந்து சேஞ்சஸ் ஆகுன்னு பார்க்கணும். எவ்வளோ வந்து சேஞ்சஸ் ஆகுதுன்னு பார்க்கணும். மேலே வந்து சேஞ்சஸ் இன் அமௌண்ட், அதாவது சேஞ்சஸ் இன் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ருபீஸ்னால் 650 - 600. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோன்னா 50 வந்து வேரி ஆகிருக்கு. நம்மளுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் வேரி ஆகிருக்குன்னு பார்க்கணும். யூனிட்ஸ்னால் 8000லேருந்து 10,000. ஸோ 2000 வந்து வேரி ஆகிருக்கு. அப்போ வந்து இதுதான் இதை கால்குலேட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து வேரியபிள் காஸ்ட் கிடைக்கும். 2050 டிவைடட் பை 2000 போட்டோன்னா 0.025. இதுதான் வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட். அப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பென்சஸ் ஃபார் அ மந்த் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கான ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 0.025 இன்ட்டு 8000 போட்டோம்னா 200 கிடைக்கும். ஓகேவா, 200 கிடைக்கும். இது வந்து என்ன வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் வந்து 200 டோட்டல் வேரியபிள் காஸ்ட். அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 600 டோட்டல் காஸ்ட். டோட்டல் காஸ்ட்லேருந்து வேரியபிள் காஸ்ட் லெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கிடைக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 400. அடுத்ததுலேயும் ஃபிக்ஸ்டு காஸ்ட் வந்து 400 தான் இருக்கும். வேரியபிள் காஸ்ட் எவ்வளோனா 10,000 இன்ட்டு 0.025. அப்போ வந்து 250 வரும். 650 வருதா. அதே நெக்ஸ்ட் லெவல் எவ்வளோனா 6000 லெவலில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 6000லேயே 400 வந்து சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 0.025 இன்ட்டு 6000 போடணும். அப்போ வந்து 150 வரும், ஈக்குவல் டு 150. ஸோ 400 + 150 அப்போ வந்து 550 வரும். 6000 லெவலில் 550. இந்த மாதிரி தான் எது கண்டுபிடிக்கணும்னா செமி வேரியபிள் காஸ்ட். அதே வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிக்கிறதுனா இது வந்து பர் யூனிட் கிடச்சிடல 720 டிவைடட் பை 8000 இன்ட்டு 6000. இல்லைன்னா 720 டிவைடட் பை 8 இன்ட்டு 6ன்னு போட்டிங்கன்னா கிடைக்கும் 540. அது வந்து ஆக்சுவலாக 540 தான் வந்திருக்கணும். இது வந்து டேபிளர் காலமில் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க.
இதெல்லாம் ரேஸ் பண்ணிடலாம். எப்படின்னு புரிஞ்சிருச்சுல? இல்லைன்னா மறுபடியும் இருக்கா இந்த மட்டும் பாருங்கள், இது ரிலேட்டடானது மட்டும் பின்னால் ஓட்டி விட்டு இருக்கா பாருங்கள், மறுபடியும் இருக்கா இதை பாருங்கள், புரியும். ஓகே, சேலரி ஃபார் த ஃபோர்மேன் ஃபிக்ஸ்டுனா அது எல்லாத்துக்கும் சேமாக தான் இருக்கும், அப்படியே போட்டுருவோம். இது ஃபஸ்ட்டு என்னென்ன காலம் போடணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஆஃப் ஆக்ஷன் பிளான் மேனுஃபேக்சர், அது கம்பெனி பேர், ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரிக்கு. ஃபஸ்ட் வந்து இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட். நீங்கள் கொடுத்துருக்கிறது எல்லாமே இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தான். ஸோ இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இங்கே எழுதிக்கிறோம். நேச்சர் ஆஃப் த காஸ்ட் ஃபிக்ஸ்டா, வேரியபிளா, செமி வேரியபிளான்னு கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ் ஃபார் ஏ நார்மல் மந்த்னால் அந்த 8000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம்ல, அதான் நார்மல் மந்த்துக்கு எவ்வளோனா. பிளான்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 10,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோங்கிறது. எக்ஸ்பென்சஸ் ஆஸ் பர் த ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் மூலமா எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கணும் 6000 யூனிட்ஸ்ங்கிறது வந்து இந்த 4th பாயிண்ட். ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இருக்குன்னா அது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் வச்சு தான் சேவ் பண்ணியிருக்காரா இல்லை லாஸ் பண்ணியிருக்காரான்னு கண்டுபிடிப்போம். எதுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் இங்கே கண்டுபிடிக்கிறோன்னா, அதை ஃபோர்மேன் சொல்கிறாருல, நான் சேவ் பண்ணியிருக்கேன் எனக்கு போனஸ் வரணும் அப்படின்னு, அவர் சேவ் பண்ணியிருக்காரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. நெக்ஸ்ட் வந்து இது அப்ளை பண்ணுறோம். இன்டைரக்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்னா அந்த நேம் எழுதுறோம். சேல்ஸ் ஃபார் ஃபோர்மேன், இது வந்து ஃபிக்ஸ்டு நேச்சர். ஸோ எக்ஸ்பென்சஸ் நார்மல் மந்த்லேயும் 1000 தான் இருக்குது, பிளான்டு எக்ஸ்பென்சஸும் 1000 தான் இருக்குது. ஸோ ஃபிக்ஸ்டாக இருக்கிறனால எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும். எக்ஸ்பென்சஸ் எஸ் ஃபார் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் ஃபிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து கொஸ்டினில் கொடுத்தது 1000. அப்போ வந்து டிஃப்ரென்ஸ் எவ்வளோனா நெல். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் லேபர் எவ்வளோன்னு பார்க்கணும். இது வந்து 720, இது வந்து 900னா இது வந்து கால்குலேட் பண்ணோம்னா 540 வந்து நம்ம பட்ஜெட் பண்ணுறதுல வந்து 540 வரணும். எக்ஸ்பென்சஸ் ஆஸ் பர் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட் 720, 900, 540 எப்படி வந்துச்சுன்னு தெரியும். 720 வந்து 8000க்குனா 6000க்கு எவ்வளோ வரும்னா 540. அப்போ வந்து ஆக்சுவலாக 600 வந்திருக்கு. நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம், கம்மியாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ 60 சேவ் பண்ணியிருக்காரு. ஸோ 60 வந்து பாசிட்டிவில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் மெட்டீரியலும் வந்து வேரியபிள் தான். அப்போ வந்து 8000க்கு வந்து 800னா 10,000க்கு 1000னா 6000க்கு வந்து எவ்வளோவா இருக்குன்னா 600 இருக்கும். 800, 1000, 600. இங்கே ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னா 700 ஆயிருக்கு. ஆக்சுவலாக 700. அப்போ வந்து ஓவராக தான் எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. 100 ஓவர். இங்கே எவ்வளோனா 540 தான் ஆயிருக்கணும் பட்ஜெட் படி, 600 ஆயிருக்கு. அப்போ வந்து 60 சேவ் பண்ணல, 60 வந்து ஓவர் பட்ஜெட்டாக இருக்குது, ஓவராக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு 60. இது வந்து ஓவர் பட்ஜெட்டாக அண்டர் பட்ஜெட்டாக தான். இது அண்டர் பட்ஜெட். எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காருன்னா 60 வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ், இது நம்ம ஃபைன் பண்ணோம்ல ஓகேங்களா, அதே தான் 600, 650 அதை அப்படியே போட்டுக்கிறோம். இது 550 வந்து எப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிட்டோம் முன்னாடியே. ஸோ 550. நெக்ஸ்ட் வந்து ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குன்னா 600. ஸோ பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்குது, 50 வந்து ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பவர். இது வந்து இவங்க கொடுத்துருக்கிற கால்குலேஷன்ஸ் படி பார்ப்போம். அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் போடுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க வந்து ஃபார்முலா எழுதி என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இது கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வேரியபிள் காஸ்ட் பவர் பர் யூனிட் கண்டுபிடிக்கிறோமா. இப்போ வந்து 800 வந்து 8000க்கு இருந்துச்சு, 875 வந்து 10,000 யூனிட்ஸ்க்கு இருந்துச்சு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பார்த்துட்டோன்னா 75. எவ்வளோ யூனிட்ஸ் வந்து டிஃபர் ஆகிருக்குன்னா சேம் தான் 2000 யூனிட்ஸ். அப்போ வந்து பர் யூனிட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 0.0375. இதான் பர் யூனிட்டுக்கான வேரியபிள் காஸ்ட். அப்போ வந்து 8000 யூனிட்ஸ் எடுத்துக்கிறோம். அதுக்கான வேரியபிள் காஸ்ட் எவ்வளோனா 0.0375 இன்ட்டு 8000னா 300 வரும். அது வந்து 8000 யூனிட்ஸில் இருக்கக்கூடிய வேரியபிள் காஸ்ட். டோட்டல் காஸ்ட் எவ்வளோனா 8000 யூனிட்ஸில் 800. இதில் வந்து 300 வந்து வேரியபிள் காஸ்ட்னா இது வந்து டோட்டல் காஸ்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோவா இருக்குன்னா 500. அந்த 500 தான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் நீங்கள் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பட்ஜெட்டட் லெவல் இருக்குல்ல, அதாவது 6000 யூனிட்ஸ், அதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகிருக்குன்னு பார்க்கணும். 500 வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் எவ்வளோனா 0.0375 இன்ட்டு டோட்டல் அவுட்புட் 6000 இன்ட்டு பண்ணோன்னா 225 வரும். அப்போ வந்து 500 + 225 725. அதான் இங்கே போட்டிருப்பாங்க 725. ஆனால் ஆக்சுவலாக எவ்வளோ நடந்திருக்குன்னா 740. அப்போ வந்து ஓவர் ஸ்பெண்ட் தான் பண்ணியிருக்காரு ஒரு 15. நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ் கன்சியூம்டு. இது வந்து வேரியபிள் தான். ஏன்னா
இது வேரியபிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா சேம் அமௌண்ட்டாக வரணும். இப்போ வந்து 320 டிவைடட் பை 8 400 டிவைடட் பை 8ன்னு போட்டால் சேம் அமௌண்ட் வரணும். இங்கே எவ்வளோ வரும்னா இங்கே வந்து 10 வரும். ஏன்னா அது 10,000 யூனிட்ஸில் நம்ம 10,000 யூனிட்ஸ்னால் அப்படியே எழுதினாலும் சரி, அது எல்லாத்துலேயும் ஷார்ட் பண்ணி எழுதினாலும் ஓகே. ஆனால் இங்கே ஷார்ட் பண்ணுறது வந்து கரெக்டாக வரும். அப்போ வந்து 320 டிவைடட் பை 8னா 40 வரும். 400 டிவைடட் பை 10னாலும் 40 தான் வரும். ரெண்டும் சேமாக வருதுல்ல. ஸோ வேரியபிள் காஸ்ட் யூனிட்ஸால் டிவைட் பண்ணும்போது சேமாக வந்தால் வேரியபிள் காஸ்ட். இந்த அமௌண்ட்டே சேமாக வந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் அது வந்து ஃபிக்ஸ்டு காஸ்ட். ரெண்டுமே சேமாக வரல அப்படின்னா அது செமி வேரியபிள். அப்போ வந்து நெக்ஸ்ட்டு இது 40 வருதா, 10 போட்டால் நெக்ஸ்ட் வந்து 6 இன்ட்டு 14 போட்டோன்னா 240 வரும். 240 ஆக்சுவலாக எவ்வளோ ஆயிருக்குன்னா 300. அப்போ வந்து 60 ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எல்லாமே ஓவர் ஸ்பெண்ட் தான் இருக்குது. இங்கே வந்து எதுவுமே சேவ் ஆகலை. நெக்ஸ்ட் வந்து மூணுமே ஃபிக்ஸ்டு காஸ்ட். அப்போ வந்து 150 800 100 இது எல்லாத்தையும் அப்படியே எல்லாத்துக்கும் சேமாக எழுதுகிறோம். இது மூணுக்கும் சேமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது கொஸ்டினில் கொடுத்தது அதுவும் சேமாக தான் இருக்குது. 150 800 100. அப்போ வந்து ஓவர் ஸ்பெண்ட் அண்டர் ஸ்பெண்ட் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 285 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே வந்து அவர் எதுவுமே சேவ் பண்ணல, இன்க்ரீஸ் தான் இருக்குது. அதனால் ஃபோர்மேன் ஆஃப் த கம்பெனி ஷுட் நாட் பி என்டைட்டில்டு ஃபார் எனி பர்ஃபார்மன்ஸ் போனஸ் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரிக்கு வந்து அவருக்கு என்னது பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அந்த வேரியபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி நம்ம டிவைட் பை 8ன்னு போட்டோம். அந்த 8000 யூனிட்ஸ் அப்படியே போட்டோம், ஒரு பாயிண்டில் வரும். அதுக்கு வேண்டி நம்ம இந்த சைபர்ஸை கேன்சல் பண்ணிக்கிறோம் எல்லாத்தையும். அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ன கிளாசிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாக இதை கிளாஸிஃபை பண்ணுறோம். இப்போ வந்து சேல்ஸ் பட்ஜெட், ப்ரொடக்ஷன்ஸ் பட்ஜெட் அந்த மாதிரி. இது சும்மா சாம்பிளுக்காக கொடுத்துருப்பாங்க. ஒருக்கா பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் நம்ம இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய கொஸ்டின்ஸ் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம அதுக்கு முன்னாடி மாஸ்டர் பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பார்த்துக்கலாம். நான் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணது, எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ணது தானே இது மாஸ்டர் பட்ஜெட். ஸோ அந்த மாஸ்டர் பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் இருக்கா பார்த்துட்டு இல்லுஸ்ட்ரேஷன் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இங்கே இருக்குது பாருங்கள் மாஸ்டர் பட்ஜெட். இதில் வந்து என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்ண மாதிரி இருக்கும். சேல்ஸாக அதை பட்ஜெட் போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். அந்த சேல்ஸ் அப்படி எங்கே, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, அதுக்கப்புறம் கிராஸ் மார்ஜின், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் தனித்தனி பட்ஜெட்டாக போட்டு கண்டுபிடிச்சிருப்போம். இது எல்லாத்தையும் ஒன்றா பண்ணுறோம். அதுலேருந்து நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறோம். அதுலேருந்து பேலன்ஸ் ஷீட்டும் க்ரியேட் பண்ணுவோம். இது சிலது வந்து அசம்ஷன் ஃபிகராக இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சிலது வந்து அசம்ஷன் பண்ணியிருப்பாங்க. டோட்டலாக வந்து பேலன்ஸ் ஷீட்டும் சேமாக இருக்கும். 4,79,000 4,79,000. இதுலேருந்து P&L அண்ட் பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே போடுறது தான் ஃப்ளெக்சிபிள் இது மாஸ்டர் பட்ஜெட். சரி, ஓகே. நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் பட்ஜெட்ஸ் இருக்குல்ல, அதை இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவங்க கொடுத்துருக்கிற வேடிங்ஸை கரெக்டாக படித்தாலே ஓகே, அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிக்க முடியும். பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க கொடுத்துருக்கிற வேடிங்ஸை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணி லாஜிக்கலாக யோசிச்சு போட்டிங்கன்னா வந்துடும். எப்படிங்கிறது வந்து சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் வரும். வாங்க சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஃபஸ்ட் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 4. A single product company estimated its quarter wise sales for the next year as under. ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ 4 குவார்ட்டர்ஸ் இருக்குமா, அந்த 4 குவார்ட்டர்ஸும் இது நெக்ஸ்ட் இயர்ஸான குவார்ட்டர்ஸ், அதுக்கான சேல்ஸ் ஃபிகர்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சேல்ஸ் ஆகணும். ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து 30,000, செகண்ட் குவார்ட்டரில் வந்து 37,500, தேர்ட் குவார்ட்டரில் வந்து 41,250, ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து 45,000. அப்போ வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. இது சும்மா ஜஸ்ட் அசம்ஷனுக்கு வேண்டி, நம்மளுக்காக ஒரு இன்டர்ப்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணுறது வந்து ஒரு இன்டர்பிரேஷனுக்கு வேண்டி. ஆனால் சேல்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 6,000 யூனிட்ஸ். ஃபினிஷ்டு குட்ஸ் வந்து 6,000 யூனிட்ஸ் இருக்கா? ஓகே, ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 6,000 இருக்குது.
க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ மெயின்டைன் பண்ணணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ஃபினிஷ்டு குட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 12,250 இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த இயர், அந்த இயர் எண்ட் அப்போ 12,250 வந்து க்ளோசிங் ஸ்டாக்காக வச்சுருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 6,000 யூனிட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the productions pattern in each quarter is based on the 80% of the sales of the current quarter and 20% of the sales of the next quarter. இவங்களோட ப்ரொடக்ஷன்ஸ் ஒரு பேட்டர்ன் வச்சுருக்காங்க. என்ன பேட்டர்னா, கரண்ட் குவார்ட்டர் சேல்ஸ் எவ்வளோன்னு எஸ்டிமேட் பண்ணி அதில் வந்து ஒரு 80% வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அடுத்த குவார்ட்டரோட சேல்ஸ் எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி அதில் ஒரு 20% ப்ரொடியூஸ் பண்ணிடுறாங்க. இந்த குவார்ட்டருக்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா, இந்த குவார்ட்டரோட 80% சேல்ஸு, நெக்ஸ்ட் குவார்ட்டரோட 20% ஆஃப் சேல்ஸு. இது எங்களோட ப்ரொடக்ஷன் பேட்டர்னாக இருக்குது. இந்த கம்பெனி மெயின்டைன்ஸ் திஸ் 20% ஆஃப் த சேல்ஸ் ஆஃப் நெக்ஸ்ட் குவார்ட்டர் எஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் கரண்ட் குவார்ட்டர். இந்த குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா, நெக்ஸ்ட் குவார்ட்டர் சேல்ஸில் வந்து 20%. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இப்போ தேவைப்படாத மாதிரி இருக்கும், ஆனால் இது ரொம்ப யூஸ்ஃபுல். எங்கே யூஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளம் பார்க்கும்போது சொல்கிறேன். த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இந்த பிகினிங் ஆஃப் த இயர் இஸ் 10,000 kg. ரா மெட்டீரியல் எவ்வளோனா பிகினிங்கில் வந்து 10,000 kgs இருக்குது. அண்ட் த க்ளோசிங் ஸ்டாக் அட் த எண்ட் ஆஃப் த இயர் இஸ் ரெக்வயர்ட் டு பி மெயின்டைன்ட். இது வந்து எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் வச்சுருக்கோன்னு ஆசைப்பட்றாங்கன்னா 5,000 kgs அந்த இயர் முடிகிறப்போ. ஈச் யூனிட் ஆஃப் த ஃபினிஷ்டு அவுட்புட் ரெக்வயர்ஸ் 2 kg ஆஃப் ரா மெட்டீரியல். இப்போ ஒரு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம்னா 2 kg ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் தேவை. The company proposed to purchase the entire annual requirement of the raw material in the first 3 quarters in the proportions and the prices given below. அந்த டோட்டல் ரா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஒரு வருஷத்துக்கு. அதுலேருந்து ஒவ்வொரு குவார்ட்டருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இந்த கம்பெனி வாங்க போகிறாங்கிற இது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் குவார்ட்டர்லேயே 30% வாங்கிடுறாங்க, செகண்ட் குவார்ட்டரில் வந்து 50%, தேர்ட் குவார்ட்டரில் வந்து 20% வாங்கிடுறாங்க. ஃபோர்த் குவார்ட்டரில் வாங்குறதே இல்லை. அவங்க வாங்கும் போது எவ்வளோ ப்ரைஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து 2 இருந்திருக்கு, செகண்ட் குவார்ட்டரில் வந்து 3 இருந்திருக்கு, தேர்ட் குவார்ட்டரில் வந்து 4 இருந்திருக்கு. வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த வேல்யூ ஆஃப் த ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் த ரா மெட்டீரியல் இந்த பிகினிங் ஆஃப் த இயர் இஸ் 20,000. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் இருக்குல்ல, அதனுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோன்னு 20,000. ப்ரிப்பேர் த ஃபாலோவிங் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் குவார்ட்டர் வைஸ் நெக்ஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா, ப்ரொடக்ஷன் பட்ஜெட் நான் வந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் இன் யூனிட்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இது வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட். நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன், ரா மெட்டீரியல் எவ்வளோ கன்சியூம் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ரா மெட்டீரியல் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுறா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அண்ட் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ, குவான்டிட்டி வேணும், வேல்யூ வேணுமாமா. நெக்ஸ்ட் வந்து ப்ரைஸ்டு ஸ்டோர்ஸ் லெஜர் கார்டு ஆஃப் த ரா மெட்டீரியல் யூஸிங் ஃபஸ்ட் ஆஃப் FIFO யூஸ் பண்ணி அந்த ரா மெட்டீரியல் இருக்குல்ல, அந்த ரா மெட்டீரியலுக்கு வந்து ஸ்டோர்ஸ் லெஜர் க்ரியேட் பண்ணணும். மெட்டீரியல் காஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆனுவல் ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோங்கிறது கண்டுபிடிக்கணும். அதை பொறுத்து தான் அந்த ரா மெட்டீரியல் ரெக்குயர்மெண்ட்ஸில் இருக்கும். ஸோ அதை வந்து ஒர்க்கிங் நோட்டாக போட்டிருப்பாங்க. ஒர்க்கிங் நோட்டாக போட்டு கால்குலேஷன் ஆஃப் த ஆனுவல் ப்ரொடக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, சேல்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். 30,000 37 67,500 67,500 plus 41,250 plus 45,000. அப்போ இருந்தாலும் 1,53,750 இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. இது வந்து சேல்ஸ். ஓகேவா, சேல்ஸில் வந்து சேல்ஸ் இருக்குது. அந்த சேல்ஸ் கூட எது ஆட் ஆகுனா க்ளோசிங் பேலன்ஸ். நம்ம இவ்வளோ இருக்கணும்னு நினைக்கிறோம், இவ்வளோ சேல்ஸ் பண்ணணும், இவ்வளோ என்கிட்ட இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ வந்து 1,66,000 வேணும். என்கிட்ட ஏற்கனவே எவ்வளோ இருக்குன்னா 6,000 இருக்குது. அப்போ ரிமைனிங் மட்டும் நான் ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும். 1,60,000 யூனிட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும். இது வந்து மெமெட்டலாக பண்ண தேவையில்லை, சிம்பிள் லாஜிக் தான். நான் சேல்ஸ் எனக்கு என்னென்னலாம் தேவைன்னா சேல்ஸ் பண்ணுறதுக்கும் தேவை, என்கிட்ட கொஞ்சமாக வச்சுருக்கிறதுக்கும் தேவை. கொஞ்சமாக வச்சுருக்கிறதுக்கு பேர் க்ளோசிங் ஸ்டாக், சேல்ஸ் பண்ணக்கூடியது வந்து சேல்ஸ், மற்றவங்களுக்கு கொடுக்குறது வந்து சேல்ஸ். ஸோ டோட்டலாக இங்கே எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிப்பேன். 1,66,000. அதில் என்கிட்ட முன்னாடியே ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஸோ அதை மறுபடியும் ப்ரொடக்ஷன் பண்ண தேவையில்லை. முன்னாடியே ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சதை வந்து நான் சப்ராக்ட் பண்ணிடுவேன். அப்போ வந்து நான் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து 1,60,000 மட்டும் ப்ரொடக்ஷன் பண்ணால் போதும். இவ்வளோ தான் இதனுடைய லாஜிக். அதை நெக்ஸ்ட்டு என்ன, இப்போ தான் நம்ம மெயின் பாயிண்ட் இருக்கிறோம். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து போடணும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட் வந்து இந்த குவார்ட்டரோடது 80%. அப்போ வந்து 30,000 வந்து 80%, 37,500 வந்து 20%.
30,000 80%, 24,000. Next 37,500 வந்து 20%, 7,500. 37,500 into 20%, 7,500. அதே மாதிரி நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு என்ன பண்ணுவோம்னா அந்த வருஷத்தோட வந்து 80%, 37,500 into 80%, 30,000. நெக்ஸ்ட் வந்து 41,250 into 20%, 8,250. நெக்ஸ்ட் வந்து 41,250 into 80%, 33,000. 45,000 into 20%, 9,000. 45,000 into 80%, 36,000. 45,000 into 45,000 into 20% போட்டிருக்கிறது. நெக்ஸ்ட் குவார்ட்டர் நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகுது. இந்த இன்ஃபர்மேஷன்னா the company maintains this 20% of the sales of the next quarter as a closing stock of current quarter. கரண்ட் குவார்ட்டரோட க்ளோசிங் ஸ்டாக்காக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 20% ஆஃப் சேல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா. நம்ம 20% ஆஃப் சேல்ஸ் தான் ப்ரொடக்ஷனாக பண்ண போகிறோம். நம்ம வந்து எவ்வளோன்னு பார்க்கணும். அது எவ்வளோ 12,250. அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்து போட்டுறோம். 12,250 புரியுதா. 12,250 எடுத்து போடுறோன்னா க்ளோசிங் ஸ்டாக். அந்த க்ளோசிங் ஸ்டாக் எதை ரீப்ரசன்ட் பண்ணுதுன்னா அடுத்த வருஷத்தோட சேல்ஸில் வந்து 20%. இப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோன்னா இங்கே மேலே ஒன்று கண்டுபிடிச்சிருப்போம்ல எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா இது சேமாக வரும் 1,60,000. இங்கே வந்து 1,60,000. ஏன் இது சேமாக வருதுன்னா அந்த 20% தான் க்ளோசிங் ஸ்டாக்காகவும் இருக்கும், அதான் ப்ரொடக்ஷனாகவும் பண்ண போகிறோம். இது ரெண்டும் சேமாக இருக்கிறனால க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கிறதும் இங்கே க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கிறதும் அதுவும் சேமாக இருக்கிறனால ப்ரொடக்ஷன் பண்ணுறதும். இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோ ப்ரொடக்ஷன்ஸ். ஃபஸ்ட் குவார்ட்டரில் வந்து 31,500, செகண்ட் குவார்ட்டரில் வந்து 38,250, தேர்ட் குவார்ட்டரில் 42,000, ஃபோர்த் குவார்ட்டரில் வந்து 48,250. இது ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக் வேணுனால இது சேஞ்ச் ஆகுது. சேல்ஸுக்கும் டோட்டல் ப்ரொடக்ஷனுக்கு ஏன் சேஞ்ச் வருதுன்னா இந்த க்ளோசிங் ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக்னால இந்த டிஃப்ரென்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் கன்சம்ஷன். ரா மெட்டீரியல்னால் ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 units ஆஃப் ரா மெட்டீரியல் வேணும்ல. ஸோ இன்ட்டு 2 பண்ணுறோம். ஒவ்வொன்றும் அப்படியே பண்ணோன்னா எவ்வளோ வரும்னா டோட்டலாக பார்த்தோன்னா 1,60,000 into 2னா 3,20,000 வரும். ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். 63,000, 76,500, 84,000, 96,500. நெக்ஸ்ட் வந்து 3,20,000 இருக்குது. அதில் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் வாங்கினா 5,000 units. கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க, அதனால் 5,000 units லெஸ் பண்ணிட்டோன்னா 3,25,000 இருக்கும். அதில் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 10,000 units இருக்குது. ஏன்னா 3,20,000 அதில் வந்து க்ளோசிங் வேணுங்கிறாங்களா, அதனால் ஆட் பண்ணுவோம். 3,25,000 வரும். அதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுவோம் 10,000. ஏன்னா ஓப்பனிங் ஸ்டாக் முதல்ல என்கிட்ட இருக்கு, அதனால் மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதில்லை. அவன் 3,15,000 units வந்து பர்ச்சேஸ் பண்ணணும். 3,15,000 இந்த மாதிரி பேட்டர்னில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் வந்து 30% ஃபஸ்ட் குவார்ட்டரில். அப்போ வந்து 3,15,000 into 30%, 94,500. ரேட் அப்போ அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 rupees இருந்திருக்கு. ஸோ 1,89,000. நெக்ஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோனா 50% பண்ணுறாங்க. அப்போ வந்து 1,57,500. அப்போ எவ்வளோ ரேட்னா 3 rupees இருந்திருக்கு. ஸோ 1,57,500 into 3, 4,72,500. தேர்ட் குவார்ட்டரில் எவ்வளோனா 20%. 3,15,000 into 20%, 63,000. ரேட் எவ்வளோனா 4. 63,000 into 4னா டோட்டல் அமௌண்ட் கிடச்சிரும் 2,52,000. இது வந்து தேர்ட் குவார்ட்டரோட டோட்டல் அமௌண்ட். என்டையராக அந்த இயருக்கு எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா ரா மெட்டீரியல் 9,13,500 rupeesக்கு பண்ணியிருக்கோம். டோட்டல் யூனிட்ஸ் வந்து முன்னாடியே ஃபைன் பண்ணதான் 3,15,000. நெக்ஸ்ட் என்ன கேட்டுருந்தாங்கன்னா இந்த மெட்டீரியல் காஸ்ட்டில் பார்த்தோம்ல அந்த மாதிரி ஸ்டோர்ஸ் லெஜர் வந்து க்ரியேட் பண்ணணும். இங்கே கரெக்டாக கிளியராக இல்லாததுனால இப்போ நான் பண்ணலாம். அது எப்படி பண்ணுவோன்னா சிம்பிளாக பண்ணுவோம்ல, ஃபோன் போட்டு இங்கே வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் பர்டிகுலர்ஸ்னு போட்டுக்குவோம். அந்த பர்டிகுலர்ஸில் ஓப்பனிங் இருக்குது. அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணது, ரிசீவ் பண்ணது, இஷ்யூ பண்ணது. ஃபஸ்ட் வந்து ரெசிப்ட் வரும், நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் இஷ்யூ வரும். ரெசிப்ட்டு, இஷ்யூ, பேலன்ஸ்னு வரும். இதே மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் கால்குலேட் பண்ணணும். இந்த பர்டிகுலர்ஸ்னு எடுக்கும் போது இங்கே ஓப்பனிங் பேலன்ஸ் வரும். ஃபஸ்ட் எடுத்துனோட ஃபஸ்ட் குவார்ட்டர் அப்போ ஓப்பனிங் வரும்.
ஓப்பனிங் அப்போ இங்கே பேலன்ஸில் அப்படியே போட்டுருவோம். அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க, குவான்டிட்டியும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வேண்டி தான் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ 20,000 கொடுத்துருந்தாங்களா? கொஸ்டினில் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்களா? இங்கே கொடுத்துருக்கிற 20,000 அது போடுறதுக்கு வேண்டி தான், ஸ்டோர்ஸ் லெட்ஜருக்கு வேண்டி யூஸ் ஆகிறதுக்கு வேண்டி தான் அந்த 20,000. ஸோ இங்கே 20,000 வரும். இதே குவான்டிட்டி அமௌண்ட்னு போட்டுக்கலாம். இங்கே குவான்டிட்டி அமௌண்ட்னு எழுதிட்டிங்கன்னா இங்கே இது வந்து 20,000 வரும். க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சுன்னா 10,000. குவான்டிட்டி வந்து 10,000, அமௌண்ட் வந்து 20,000. இதே அமௌண்ட் இங்கே வந்து குவான்டிட்டின்னு எழுதுனீங்கன்னா இது வந்து 10,000 வரும். இதே மாதிரி ஒவ்வொரு குவார்ட்டருக்கு போடணும். நெக்ஸ்ட் வந்து இங்கே ரெசிப்ட் வாங்கியிருப்போம்ல, இங்கே வந்து ரெசிப்டில் எவ்வளோ வரும்னா, நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ்னு எழுதுவோம். பர்ச்சேஸ் எவ்வளோனா இங்கே இதில் கண்டுபிடிச்சலாம். இங்கே இருக்கக்கூடிய 1,89,000 எவ்வளோ குவான்டிட்டினா 94,500. 1,89,000 குவான்டிட்டி எவ்வளோனா 94,500. இந்த டோட்டல் அமௌண்ட் அப்படியே இங்கே ஆட் ஆகும். நீங்கள் வந்து பர் யூனிட்னு ஒரு காலம் ஆட் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னு இதை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி போட்டுருவீங்கனாலும் ஓகே. இந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 1,89,000. அது கூட இந்த 20,000 ஆட் ஆயிரும். சரி, அது தனித்தனியாகவே இருக்கட்டும். 20,000 இங்கே எவ்வளோனா 94,500. இது வந்து 10,000. நெக்ஸ்ட் வந்து இஷ்யூ பண்ணுவோம். ப்ரொடக்ஷன் பண்ணோம்ல, ப்ரொடக்ஷனுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவோம். இது வந்து இஷ்யூன்னு போடுவாங்கன்னா சரி, இஷ்யூன்னு போட்டாலும் ஓகே தான். ஃபஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம்? 63,000 தேவைப்படும் ரா மெட்டீரியல். 31,500 அப்போ வந்து 63,000 வந்து தேவைப்படுது. ஈஸியாக எவ்வளோனா குவான்டிட்டியில் எடுத்துட்டோன்னா 63,000. ஓகேவா? அமௌண்ட் வந்து ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்டாக எல்லாமே 2 ரூபீஸாக தான் இருக்குது. இதுவும் 2 ரூபீஸ் தான் பர் யூனிட் கால்குலேட் பண்ணும்போது. ஓப்பனிங் பேலன்ஸும் சேமாக தான் இருக்குது. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபுல்லாக கிளியர் ஆயிரும். ஃபஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்லேருந்து 10,000 யூனிட்ஸ் வந்து கொடுப்பேன். ரிமைனிங் 53 யூனிட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து கொடுப்பேன். ஸோ அமௌண்ட் எவ்வளோ ஆகுனா 1,26,000 ஆகும். அப்போ இது ஃபுல்லாக போயிடும். நெக்ஸ்ட் இந்த 94,500 வந்து 53,000 கொடுத்துருவேன். அப்போ வந்து 41,500 இருக்கும். அமௌண்ட் வந்து 83,000 இருக்கும். இதான் ஓப்பனிங் பேலன்ஸாக இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரோட இது வந்து க்ளோசிங் பேலன்ஸாக இருக்கும். இது வந்து நெக்ஸ்ட் குவார்ட்டரோட ஓப்பனிங் பேலன்ஸாக மாறும். அதுக்கப்புறம் அப்போ பர்ச்சேஸ் பண்ணது, இஷ்யூ பண்ணது, இந்த மாதிரி ஒவ்வொன்றா போடுறதா குவார்ட்டர் வைஸ் போடுறதா இவங்க கேட்டிருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ் லெட்ஜர். அந்த மாதிரி அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஐசிஐ மெட்டீரியல் வச்சு செக் பண்ணிக்கோங்க.